கல்யாண தீர்த்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இந்த கல்யாண தீர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல வந்து அகத்திய பெருமான் வந்து அ அ சிவபெருமானுடைய திருமணம் இமயமலையில நடந்திருக்கு. அந்த திருமணத்தை வந்து காணணும்னு அவர் நினைக்கும்போது, "நீ வந்து இல்ல எல்லாருமே முனிவர்கள்லேருந்து சித்தர்கள் எல்லாருமே அந்த பக்கம் வந்துருவாங்க. அப்போ வந்து வடக்கு தாழ்ந்து தெற்கு தூக்கிரும். அப்ப நீ இத சமன் செய்யணும் அப்படின்னா தென்பகுதி போ" அப்படின்னு சொல்லி அகத்தியர் வந்து தென்பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப நான் அங்க போனா தான் உங்களுடைய திருமண காட்சியை எப்படி நான் பார்க்க அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நீ தென்பகுதிக்கு போ. அங்க உனக்கு நான் திருமண காட்சிய காட்டுறேன்" அப்படின்னு சொல்றாரு. குறிப்பிட்ட நேரத்துல இவர் வந்து பொதிகை மலைக்கு வராரு. இவர் நிக்கிறதுனால அந்த சமன் செய்யப்படுகிறது. உலகம் சமன் செய்யப்படுகிறது. அப்போது வந்து அது சித்திரை விசு அந்த நாள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சிவபெருமான் அன்னை பார்வதிக்கும் திருமணம் நடக்கக்கூடிய இந்த காட்சி தெரியிற இடம் தான் கல்யாண தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கல்யாண தீர்த்தத்த பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சினிமா ஸ்கோப் மாரியே ஒரு பெரிய இடமா தெரியும். அது வந்து நெறைய தவம் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு இடம். அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, அங்க தான் அவர் வந்து அகத்தியர் வந்து அந்த திருமண காட்சியை கண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காக ஒரு திருவிழா கூட இருக்கு. அந்த விழாவுக்கு பெயர் வந்து சித்திரை விசு அப்படின்னு. சித்திரை விசு அப்படின்னா, விசு என்றால் அதுதான் விசன் என மருவி டெலிவிஷனா மாறிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம லைவ் பார்க்குறோம். எங்கேயோ நடக்குது, உலகத்துல எங்கேயோ மூலையில நடக்கக்கூடிய லைவ்ல நம்ம டெலிவிஷனா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பல நூற்றாண்டுக்கு காலத்துக்கு முன்னால, அதாவது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கைலாச மலையில நடந்த ஒரு திருமண காட்சிய அவங்க லைவா இங்க கல்யாண திருத்தத்துல பார்த்துருக்காங்க. அதுதான் சித்திரை விசு. அந்த சித்திரை விசு தான் மருவி டெலிவிஷனா மாறிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பகுதி மக்கள் பேசுறாங்க. அது நிச்சயம் உண்மையாகத்தான் இருக்கும். நமது முன்னோர்கள் சொல்றது எதுவுமே பொய்யல்ல அப்படிங்கிறது நிரூபணமாகிறது. ஒரு சமயம் நீங்க வாய்ப்பு கிடைச்சா அந்த கல்யாண திருத்தத்துக்கு போங்க. அந்த சினிமாஸ்கோப் போல இருக்கக்கூடிய அந்த பாறைய நீங்க பார்த்துட்டு வாங்க. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.